இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்வீட் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பூரி செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் பூரி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக தேவையில்லை, ஸ்வீட் செய்கிறதுனால 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு பூரி தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைய ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், மாவு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கெட்டியாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூரி மாவை மூடி போட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இதுக்கப்புறம் சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த இனிப்பு பூரி செய்கிறதுக்காக சுகர் சிரப்புக்கு ஜீனியோட அளவுன்னு எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் சிரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜீனி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது 3/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஜீனி கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த சுகர் சிரப்புக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க. கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசுபிசுப்பு தன்மையாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுருங்க. இப்போது சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது நெய்யும் மைதா மாவும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லாவே கலந்து வச்சாச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் பூரி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பூரி மாவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு நல்லாவே ஊறி இருக்குது. இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் போட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது பூரி மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ பூரி தேய்க்கிறதுக்கு சமமாக இருக்கும். இப்போது பூரி மாவெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா சமமாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் எதுவுமே விழுகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ரொம்பவே சூப்பராக பூரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்சமாக மைதா மாவு தூவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் மாவு தேய்ச்சிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு லேசாக இருக்குன்னு. சப்பாத்திக்கெல்லாம் எப்படி தேய்ப்பீங்களோ நார்மலாக அதே மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா பூரி மாவையும் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது போல் எல்லா பூரி மாவையும் தேய்ச்சி ஒரே தட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி வச்சுருக்க ஒரு பூரி மாவை எடுத்து நல்லா விரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நெய்யும் மைதா மாவும் சேர்ந்து கலந்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி பூரி மேலே அப்ளை பண்ணி விடுங்க. இந்த பூரி மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வேறு ஒரு பூரி மாவை எடுத்து நல்லா விரித்து விட்டுருங்க. இதே மாதிரி தான் நெய்யும் மைதாவும் சேர்ந்து கலந்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்து நல்லா சுற்றிலும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்கள் 4லேருந்து 5 பீஸ் எடுத்து இந்த மாதிரி பூரி மாவை ஒன்று மேலே ஒன்றா வச்சு கலந்து வச்சுருக்க இந்த நெய்யும் மைதாவும் சேர்ந்து நல்லா பூரி மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. கடைசியாக மேலே இருக்க பூரி மேலேயும் லேசாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த பூரியை இந்த மாதிரி சுருட்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இந்த மாதிரி சுருட்ட ஆரம்பிங்க. எடுத்ததும் வேகமாக சுருட்டினீங்கன்னா பூரி மாவு பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாக உருட்டியாச்சு. கடைசியாக இந்த மாதிரி லேசாக உருட்டி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்க இந்த மாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை லேசாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஓரத்தை லேசாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பூரி மாவை கட் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் இந்த பூரி மாவு ஒரே சமமாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட் பண்ணலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ லேயராக பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. இப்போ ரொம்பவே சூப்பராக அந்த பூரி மாவை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை எடுத்து வச்சுட்டு லேசாக அந்த மாதிரி 2 பக்கமும் மாவை பரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் அழுத்தி தேய்க்க வேண்டாம். இந்த பூரி மாவு தேய்க்கும் போது உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் ஓட்டினா கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பூரியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தேய்ச்சிட்டு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பூரி கனமாக இருக்குன்னு.
இப்போ பூரி மாவு எல்லாமே தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த பூரியை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பூரி பொரிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பூரியாக சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பூரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரே டைமில். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. பூரி போட்டதுமே நீங்கள் கரண்டியை போட்டு பெரட்டிடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் கழிச்சு அதுக்கப்புறம் கரண்டி போட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த ஸ்வீட் பூரி செய்கிறதுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்க மைதாவும் ஜீனியுமே போதுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போது இந்த பூரி நல்லாவே செவந்துருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பூரியை எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் ஒவ்வொரு பூரியாக சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சிரப்பில் பூரி ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். இந்த சுகர் சிரப்பில் பூரியை சேர்த்ததும் உடனே நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ரொம்ப ஊற வேண்டாம். 2 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த பூரியை சுகர் சிரப்லேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் பூரியை ஈரமில்லாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்வீட் பூரியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.